இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் யாரும் வாங்கி சமைச்சு சாப்பிடாத ஒரு காய், ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு காய்கறியில் ரொம்பவே சுவையான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான 2 விதமான ரெசிபி செய்ய போகிறோம். ஒன்று ஹல்வா, இன்னொன்று பாயசம். ரெண்டுமே அல்டிமேட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் செய்யாதவங்க செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் இந்த காயை சமைக்காதவங்க கூட இது செய்கிறதுக்காகவே வாங்குவீங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இதுக்கு பேர் பரங்கிக்காய். இதை மஞ்சள் பூசணி, அரசாணிக்காய்னு கூட சொல்லுவாங்க. இது மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த காயை 2ஆக கட் பண்ணி தோலெல்லாம் எடுத்துட்டு உள்பகுதியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த காயை மட்டும் இந்த மாதிரி நம்ம சீவி விட்டு எடுத்துக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே சீக்கிரமாக உடனே வெந்துடும். இப்போ ஒரு குக்கரோ அல்லது அடிகனமான பாத்திரமோ அடுப்பில் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஹல்வா அப்படின்னு செஞ்சாலே நம்ம நிறைய நெய் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இதுக்கு நம்ம அதிகமான நெய் சேர்க்க தேவையில்லை. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இது கூட ஒரு 10-15 முந்திரி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நிறம் மாற விட்டுறாதீங்க. முந்திரி லைட்டாக வறுபட்டதும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் விருப்பமான நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இது 2 மட்டும்தான் சேர்க்குறேன். மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஹையில் வச்சு வறுத்தோம்னா உடனே நிறம் மாறிடும், ஆனால் சரியாக வறுபட்டிருக்காது. ஸோ சிம்மில் வச்சு முதல்ல முந்திரியை சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து விட்டு இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மீதம் இருக்கக்கூடிய இந்த நெய்லியே துருவி வச்சிருக்க பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம். நான் காமிச்சது சின்ன பரங்கிக்காய், அதிலிருந்து பாதி அளவு மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம்லேருந்து 300 கிராம்குள்ளே இருக்கும். இதை நல்லா இந்த நெய்லியே வதக்கி விட்டுக்கலாம். பரங்கிக்காயில் ரொம்ப கம்மியான கலரிஸ் தான் இருக்குது. இதில் கொழுப்பு சத்தும் கிடையாது. நார் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் செயல்படுது. குண்டா இருக்கிறவங்க காலை நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து இந்த காயில் ஜூஸ் அடித்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை ரொம்பவே சீக்கிரமாக குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை 2-3 நிமிஷம் போல் நெய்லியே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இது நம்ம பால் சேர்க்காமலும் செய்யலாம். பால் சேர்க்காமல் செய்யும் போது இன்னும் நல்லா கிளாஸியாக வரும். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால் சேர்த்தா இன்னுமே நல்லா தூக்கலாக சூப்பராக இருக்கும். பால் சேர்த்து ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை குக்கரோட மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். ஒரு விசில்லையே நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இதில் லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நல்லா வற்றி வரணும். இது நம்ம ஒரு விசில் விட்டதுனால நல்லா இந்த மாதிரி கிளறும் போதே நல்லா மசிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ இது கூட நம்ம தேவையான இனிப்பு சுவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்க்க போகிறேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அளவுகள் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 3 கப் அளவுக்கு துருவின பரங்கிக்காய் எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டாச்சு. இந்த இனிப்பு சுவை நல்லா தூக்கலாக எடுத்து காமிக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போதுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் அந்த இனிப்பு சுவை நல்லா டேஸ்ட்டாக தெரியும். தண்ணி மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் இதை நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பெரும்பாலும் சாம்பார், கூட்டு, பொரியல் தான் செஞ்சுருப்பீங்க. ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி ஹல்வா செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டு பொரியல்லாம் செய்ய மாட்டீங்க. இது அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். குறிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் நம்ம இனிப்பு சுவைக்காக வெள்ளை சக்கரை கூட பயன்படுத்தலை. முழுக்க முழுக்க ரொம்பவே ஆரோக்கியமான ஸ்வீட்டுங்க இது. ஸோ எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம், ஆனால் அளவு ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. இந்த பரங்கிக்காயில் ஹல்வா மட்டும் இல்லைங்க, பாயசம் செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு பாதியை இதே மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாயசம் செய்யலாம். ஒரு அடிகனமான பாத்திரமோ அல்லது குக்கரோ அடுப்பில் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்த ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க, அப்போ நல்ல வாசனை மணமாக இருக்கும். கூடவே நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க இந்த பரங்கிக்காய் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை சுருள சுருள வதக்கிக்கணும்.
இந்த காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை நிறைய பேர் உணவாக பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியில் கொண்டு வரக்கூடியது. ஊளைச்சதையெல்லாம் காணாமல் போயிடும். பிபி இருக்கிறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்காது. இதில் ஒரு விதமான இனிப்பு சுவை இருக்கிறதுனால, அதனால் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம வீட்டு குழந்தைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி அதிகமாக ஆண்களும் சாப்பிட மாட்டாங்க. பெண்கள் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு 3 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது கூட பால் சேர்க்கறதுனால பால் கெட்டு போயிடுமா, திரிஞ்சு போயிடுமா அப்படின்ற டவுட் வரும். அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாதுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட உப்போ அல்லது சர்க்கரையோ இப்போ எதுவுமே சேர்க்காதீங்க. இதை நம்ம குக்கரோட மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்க போகிறோம். இதை நீங்கள் அடிகனமான பாத்திரத்தில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். குயிக்காக வேலை முடியணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு உடனே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கு. யூஸ்வலாக நம்ம சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம் இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் இந்த காயில் செய்யக்கூடிய இந்த பாயசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு இனிப்பு சுவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பரங்கிக்காயில் ஏற்கனவே இனிப்பு சுவை இருக்கும். அதனால் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போட்டால் கூட போதும். அதே மாதிரி வெள்ளை சர்க்கரை சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ கருப்பட்டியோ சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சு வரட்டும். இப்போ கடைசியாக இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு இனிப்பு செய்யும் போதுமே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ்டாக தெரியும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பரங்கிக்காய் பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் முந்திரியும் திராட்சையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து தாளிச்சிருக்கேன். வாசனை மணமாக இருக்குதுங்க. தாளிச்சதை அப்படியே பாயசத்தில் கொட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இதை அதிகமாக சமைச்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இனிமேல் பாயசம் செய்கிறதுக்காகவே நீங்கள் பரங்கிக்காய் வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.